கருவாட்டு குழம்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெஜ் குழம்புலயும் கருவாட்டு குழம்புக்கு ஈக்குவலான குழம்பு இருக்குங்க. இந்த குழம்பு நீங்க சாப்பிடும்போது, நம்ம கருவாட்டு குழம்பு தான் சாப்பிடுறோமா? அப்படின்ற டவுட் நம்மளுக்கே வந்துரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில வெங்காயம், தக்காளி அது கூடயே மிளகு, சோம்பு, சீரகம் அது கூடயே நம்ம என்ன பண்ணணும்னா, மிளகாய் வத்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம வீட்ல வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு அத வதக்கி மிக்ஸி ஜார்ல அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில எண்ணெய், கருவேப்பில போட்டு வெங்காயம் நெறையா சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும் குழம்பு. ஓகேங்களா? அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய், முள்ளங்கி தேவைன்னா முருங்காவும் சேர்த்துக்கோங்க. அத நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க காராமணி போட்டு, மிளகாப்பொடி, மஞ்சத்தூளி போட்டு அது கூட நம்ம வந்துட்டு அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம காராமணி வேக வச்சிருக்க தண்ணிய கீழ ஊத்திராம குழம்புக்குள்ள சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். அது கூட ஒரு லெமன் சைஸ் ஆன புளிய கரைச்சு ஊத்திட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.